வேளாங்கண்ணி பஸ்ஸில் போயிட்டு வேளாங்கண்ணி போய் பார்க்கலான்னு ஒரு ஆசை. அதனால பஸ்ஸில் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து. ஸோ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸில் போகிறப்பே அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்தேன். சைடில் உள்ள கடைங்க நிறையா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆச்சு திருவாரூர்லேருந்து வேளாங்கண்ணியை போய் நம்ம போகிறதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. கிளைமேட் மழை பெய்கிற மாதிரி இருந்தது. ஆனால் மழை பெய்யல, செமையாக இருந்துச்சு. இப்போ நம்ம வேளாங்கண்ணிக்கு வந்தாச்சு. வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நாங்கள் இறங்கின இடத்துலேருந்து பக்கத்துலேயே பீச்சில் வந்து மாங்காய் எல்லாமே விற்றாங்க. ஸோ நான் வாங்கி கொஞ்ச நேரம் நான் 1 மணி நேரம் நான் ஆடினேன். அப்புறம் கால் வலிச்ச மாதிரி இருந்தது. ஸோ பசங்களை மட்டும் ஆட வச்சுட்டு நான் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நின்னேன். செமையாக இருந்துச்சு. 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா அங்கே வந்து கோவில் கட்டி விளையாண்டோம். ஸோ அவங்கவுங்க நேம் எழுதி பார்த்துக்கிட்டோம். இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கள்ல அதே மாதிரி இதெல்லாம் ஒரு ஆசையாக இருந்தது. ஓகே, அதெல்லாம் அந்த ஆசையெல்லாம் இங்கே போயிட்டு தீர்த்துக்கிட்டோம். நல்லாவே இருந்துச்சு. நம்ம ரொம்ப நேரம் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ வேளாங்கண்ணியில் எனக்கு வந்து மாதா கோயில் ஓகே, நம்ம சாமி மாதிரி தான் எல்லா சாமியும், எல்லா தேவனும் தான். சார் நாங்கள் போய் பார்த்தோம், கும்பிட்டோம். ஓகே, ஆனால் எனக்கு பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சு தான். ஸோ குழந்தைங்களா நானும் உட்காந்து மணல் வீடு கட்டினேன். ஸோ நேமும் எழுதினேன். ஓகே, பார்ப்பாங்க தண்ணியில் கால் நினச்சிக்கிட்டு அவங்களும் ஓடி ஆடி இன்ஸ்டாகிராம் அது இது ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நல்ல மெமரபுள்ன்றதால பசங்களும் இப்போ உள்ள எல்லா பசங்களும் இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதனால ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, பார்த்திங்கன்னா அலை வந்து ரொம்ப பெரிய அலையாகவும் இல்லை, மீடியமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே போயிட்டு உள்ளாரெல்லாம் போய் நிறைய லேடிஸ்லாம் உள்ளார போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் எட்டி தான் ரொம்ப உள்ளுக்குள்ளேயும் போகிறதுக்கு எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ கொஞ்சம் எட்டியே நின்று விளையாண்டுக்கிட்டேன். ரத்தி மீனான்னு அவங்க நேமை எழுதிக்கிட்டாங்க மணலில். அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஷாப்பெல்லாம் நிறையா இருந்துச்சு. இந்த பீச்சை தாண்டி நம்ம வந்தோன்னா ஷாப்பெல்லாம் நிறையா இருந்துச்சா, அங்கெல்லாம் போயிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகே, பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஷாப்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு தேவையானது மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஓகே, அன்னைக்கு பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய்மெண்ட்டோடையே இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து வந்த உடனே ரூமை போட்டுட்டு டக்குன்னு நாங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிக்கிட்டு வந்துட்டோம். ரொம்ப நாள் இந்த பீச்சில் தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஓகே, அங்கே பார்த்திங்கன்னா ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. ஸோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees மேடம், ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பசங்க 2 பேரும் ஜோடியாக சிஸ்டர்ஸ் அல்லவா, என்றைக்கு அதனால் அது நல்ல மெமரிபிள். நான் பசங்களை மட்டும் எடுத்துக்க சொன்னேன். 40 rupees கொடுத்தேன். செமையாக சூப்பராக 2 பேரையும் எடுத்து தந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை பத்திரப்படுத்தி நாங்கள் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஆல்பத்தில் வச்சுக்கிட்டா நம்ம என்றைக்கா ஒரு 10-15 வருஷம் கழித்து பார்த்தா கூட நல்ல ஒரு மெமரபிள்ன்றனால அப்படி பண்ணிக்கிட்டாங்க. நல்லா அலை வர்றப்ப கிளாஸ் போட்டு 2 பேரும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்னையும் கூப்பிட்டாங்க. இல்லைம்மா நீங்கள் 2 பேரும் எடுத்துக்கோங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் மாங்காய் கடலை வாங்கி என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுருந்தாங்க. நான் மாங்காய் வாங்கி சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்துருந்தேன். ஏன்னா ரொம்ப நாளைக்கு ட்ராவல் வந்து ஜாஸ்தின்றனால நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் பசங்களோட சேர்ந்து விளையாண்டோம். ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதோட விளையாண்ட பசங்க ஆடிட்டு வரட்டுன்றதுக்காக நான் ஓரமாக உட்காந்து மாங்காய் மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட். ஆமாம், பசங்க வந்து சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாமே காலி. ஒரு 2 மாங்காய் மட்டும் வச்சுருந்தேன், மனசு இல்லை எல்லாத்தையும் சாப்பிட்றதுக்கு. சரின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து வேளாங்கண்ணிக்கு பெரும்பாலும் வர்றாங்க அப்படின்னா என்ன இந்த கருவாடு மீன் இந்த ஸ்மெல்லெல்லாம் ஜாஸ்தியாக இருந்தது. பொதுவாகவே எனக்கு மீன்லாம் வாங்கி சாப்பிட பிடிக்கும் தான். ஸோ அதனால நம்ம அப்புறமா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணிவிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்திங்கன்னா லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே அந்த தண்ணியில் போயிட்டு நல்லா உள்ளெல்லாம் போய் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு எல்லாம் ஃபேமிலியாக வந்திருக்காங்க இல்லையா. கிறிஸ்டின்ஸ் வந்து சாமியை
பண்ணிவிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு போவாங்க பெரும்பாலும். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபேமிலியாக. இப்படியே ஹாப்பி மூமெண்ட்டாக போயிட்டு இருந்தது. ஸோ அது வரைக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்து பசங்க ஆடிட்டு வர வரைக்கும் நம்ம கூப்பிட்டாலும் வர்றதில்லை, அவங்க விளையாடட்டுன்றத இதில் நான் உட்காந்துருந்தேன். ஓகே, நானும் பார்த்திங்கன்னா 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ பயங்கரமாக அங்கே வேர்த்தனால கொஞ்சம் தலையை கொண்டை போட்டிருந்தேன். அப்புறமா தலையை விரித்து போட்டு நான் ஒரு போஸ் கொடுத்து பாட்டுக்கு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா பீச்சுக்கெலாம் போயிருந்தால் கூட நான் ரொம்ப இதெல்லாம் ஓடி போய் விளையாடலாம் மாட்டேன். கொஞ்சம் எட்டி நின்று காலை மட்டும் நினச்சிட்டு வந்துடுவேன். இதுதான் ஃபஸ்ட் டைமே எனக்கு. ஓகே, ஸோ சென்னைக்கு போகும்போது பீச்சுக்கு போவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். கோவா பீச்செல்லாம் நான் பார்த்ததில்ல, அதுக்கும் ட்ரிப்பு போகலான்னு தான் இருக்கோம், பார்க்கணும் இனிமேல் தான். ஓகே, என்னோடய ட்ரெஸ்ஸு பாருங்கள் சூப்பராக இருக்குது, மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு செமையாகவே இருக்குது. ஸோ பசங்களுக்கு அங்கே ஆடிட்டு வர மனசே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா அழைச்சிக்கிட்டு மெதுவாக அந்த ஷாப்பெல்லாம் பார்த்துக்கிட்டு போகணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேளாங்கண்ணி இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போனால் இந்த மாதிரி பீச்சில் விளையாடுறதுக்கு, மணல் வீடு கட்டி விளையாடுறதுக்கு இதெல்லாம் பிடிக்குமானது எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பாறையெல்லாம் இருந்ததில் அங்கெல்லாம் உட்காந்து ஃபோட்டோ எடுங்கம்மா நாங்கள் சரி எடுத்து கொடுத்தேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் கோவில் கட்டி விளையாண்டுட்டு இருக்கோம் பாருங்கள். ஓகே, பீச்சில் இன்னும் வரத்துக்கு மனசு இல்லாமல் உட்காந்துருக்காங்க. நானும் என் பேரை எழுதி பார்த்துக்கிட்டேன். தீபான்ற என் பேரை மணலில் எழுதி நானும் பார்த்துக்கிட்டேன். ஒரு சின்ன சின்ன சந்தோஷம். ஓகே, நமக்கு எவ்வளோ தான் ஏஜ் ஆனாலும் பசங்களாக நம்ம உட்காந்து விளையாடுறப்ப நம்மளோட கஷ்டங்கள் எதுவுமே நமக்கு பெருசாக தெரியாது. ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே, அப்புறம் அவங்க அப்பா ஓரமாக நின்றுருந்தாங்க. ஏங்க செத்தனால வந்து பசங்களோட ஆடுங்க, சின்ன பசங்க தான் அவங்களுக்கு ஆசையாக இருக்குல்லன்னு நான் கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை அழைச்சிக்கிட்டு தண்ணியில் கால் வச்சு நினச்சிக்கிட்டு அம்மா ஃபோட்டோ எடுங்கன்னாங்க, அதையும் எடுத்து கொடுத்தேன். ஓகே, பெரியவங்களுக்குலாம் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ அதனால் அவங்க அப்பாவுக்கு ஓரமான தான் நின்றுருந்தாங்க. நான் தான் போய் அழைச்சிட்டு வந்து பசங்களோட நில்லுங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால பசங்க விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி போய் தண்ணியில் இறக்கி விட்டோம். ஓகே, அப்படியே மெதுவாக நடந்து போய் ஒவ்வொரு ஷாப்பாக நாங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் 7:30 போல் அது 2 சைடு கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதை போய் பார்த்துட்டு இது நாங்கள் தங்கியிருந்த ரூம் கீழே இறங்குறப்ப அங்கே உள்ள படத்துக்கிட்டேன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அப்படியே மெதுவாக நடந்து நம்ம மாதா கோவில் ஃபேமஸ், அங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் அதிகமாக போகிறதுக்கு காரணம் மாதா கோவில். ஓகே, அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். இப்போ நடந்து போயிட்டுருக்கோம்ல, இந்த 2 சைடும் பார்த்திங்கன்னா வளைவாக ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்த சைடும் அந்த சைடும் மாதாலாம் நிறைய மாதா சிலைங்க இருக்குங்க இல்லையா, அதை வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் மெயினாக இருக்கிற மாதா கோவில் சர்ச் இருக்குல்ல, அங்கே போகிறோம். அங்கே போய் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் வந்து இந்துஸாக இருந்தாலும் எந்த சாமியும் தெய்வம் தான் நினைக்கிற ஒரு கேரக்டர். பார்த்திங்கன்னா ஒரு தாஜ்மஹாலை பார்த்தா என்ன ஒரு அதே கலர் சேம் கலர், அந்த நினப்பு தான் எனக்கு தாஜ்மஹால் நினப்பு தான் வந்துச்சு. ஸோ சூப்பராக கிராண்டாக இருந்தது இந்த சர்ச். ஓகே, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொரு சைடாக பார்த்துக்கிட்டே போனோம் வேடிக்கை. ஸோ இது வரைக்கும் நான் போயிருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வேளாங்கண்ணி போயிருக்கேன். இந்த அளவுக்கு ரசித்து பார்த்தேனானே எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு சின்ன டாக்டர் கூட கிடையாது, பெரிய டாக்டருக்கே ஒரு 3 வயசு தான் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் அண்ணி எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். நாங்கள் வந்து பகல் நேரத்தில் போனனால எங்களுக்கு அவ்வளோவா தெரியல. இந்த தடவை தான் நைட் டைம் போயிருக்கேன். ஸோ நைட் டைம் போகிறப்ப என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டெல்லாம் எரியும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்டே போனோம். ஸோ செமையாக இருந்தது. நிறைய பேர் டூரிஸ்ட்டுக்காரவங்களாம் பஸ்ஸு வேனு இப்படி வந்து இறங்கிக்கிட்டு குழந்தை குட்டியுமா கச்ச நடந்து போயிருந்தாங்க. ஸோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் போனோம் ஃப்ரெண்ட். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு ஏதோ ஒரு சூப்பரான ஒரு இது மாதிரி இருந்தது. சர்ச் மாதிரியே தெரில, அதை பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடமா போய் ஒன்று ஒன்றா பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க பசங்கள்லாம். ஸோ ஃபுல்லாக அந்த இதை பில்டிங் எடுக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. எனக்கு என்னமோ தாஜ்மஹால் கலரில் தான் இருக்குது, ஒயிட் கலரில் ஃபுல்லாக. உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் போய் பார்த்தோம். டீப்பாக போய் சாமிகிட்ட உட்காரட்டினாலும் அந்த சேர்லாம் போட்டிருப்பாங்களே கிறிஸ்டின்ஸ்லாம் உட்காந்து அவங்க ஜபம் என்னவோ அதை பண்ணுவாங்க. ஓகே,
நான் என்ன பண்ணேன், அங்கே போய் உட்காந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்த்து சாமி எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி பொதுவாக வேண்டிக்கிட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து இந்த சர்ச்சுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இது 2 சைடும் பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி சரிவு பகுதியாக இருந்தது. அங்கே ஏறி 2 சைடும் போகலாம். ஸோ நாங்கள் போய் பார்த்தோம். ஏறவே முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாலும் நான் கொஞ்சம் வீடியோவை மட்டும் எடுத்துக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு மேலே ஏறி மேலே நின்று ஃபோட்டோ எடுத்தோன்னா செமையாக இருக்கும். அந்த மேலே சர்ச்சு இருக்கும், மேலே உள்ளுக்குள்ளே சாமி இருக்கும் இல்லையா, மாதா, அதுக்கு மேலே ஏறுறத சொல்கிறேன். 2 சைடும் இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் மாதிரி லைட்டு பளிச்சுருந்து மேலேருந்து இந்த ஃபோட்டோலாம் எடுத்தாங்க. வீடியோ எடுத்திருக்கேன், நான் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக லைட்டு போட்டு அந்த பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சுன்னே சொல்ல முடியாது நமக்கு, அவ்வளோ கிராண்டாக சூப்பராக இருந்துச்சு. வேளாங்கண்ணியோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சும் அந்த இதுதான் என்னது பீச்சு. ஓகே, இது 2 தான் ஹைலைட்டாக நமக்கு தெரிகிற விஷயம். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எது பிடிச்சிருந்துச்சி பார்த்திங்கன்னா சர்ச்சு பிடிச்சிருக்கு. அதை பற்றி நான் குறை சொல்ல மாட்டேன். சூப்பராக இருந்துச்சு லைட்லாம் போட்டு. எனக்கு வந்து பீச்சு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, சரின்னு அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு சிலை இருந்தது. ஸோ மெழுகு சிலை மாதிரி இந்த இயேசு உட்கார்ந்த மாதிரி. அங்கே போய் பார்த்தா ஒரே கூட்டம். என் பசங்களுக்கு அங்கே உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறேம்மான்னு சொன்னாங்க. சரி நம்ம எடுக்கலான்ட்டு அங்கே அழைச்சிட்டு போனால் அங்கே ஒரே கூட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் சர்ச்சியை போய் லைட்டாக கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கணும். மெழுகுபத்தி வாங்கி வைக்கணும்னு நினச்சேன். ஸோ நாங்கள் வந்து சீக்கிரமாக காலையில் ஊருக்கு வந்துட்டோம். ஒரு 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு மட்டும் போயிட்டு மெழுகுபத்தி தான் வாங்கி வைக்க முடியல, வாங்கணும்னு நினச்சேன். ஸோ மறந்துட்டேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு தடவை போப்போ எல்லோரும் சேர்ந்து ஆளுக்கு ஒன்று மெழுகுபத்தி வாங்கி சாமி மாதா முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு வந்து இதை தான் சொன்னேன். இந்த இயேசு சிலை இருக்குது இல்லையா, அது மெழுகு சிலை. அங்கே வந்து கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே உட்காந்து இயேசு பார்க்கிறா அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ என்னோடய பசங்களுக்கு ரொம்ப ஆசை இயேசு பக்கத்தில் உட்காந்து எடுத்துக்கலான்ட்டு. ஸோ பார்த்திங்கன்னா வரிசையாக அவங்களே மாற்றி உட்காந்துக்கிட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் சொல்லவும் முடியாது. சரின்ட்டு நான் வீடியோவுக்காக இதை மட்டும் எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து பக்கத்தில் மரத்தடிக்கிட்டே உட்காந்து ஃபோட்டோ எடுத்தாங்க பசங்க. அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். கொஞ்சம் மறுநாள் பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்துட்டு ஒரு 6:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து பீச்சு மட்டும் பார்த்துட்டு நம்ம ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டு பீச்சுக்கு மட்டும் அழைச்சிட்டு போனோம். பீச்சுக்கு அழைச்சிட்டு போயிட்டு பீச்சுக்கு போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஓகே, திரும்பவும் காலையில் போயிட்டு கொஞ்ச நாள் ஆட வச்சுட்டு நாங்கள் ஒரு 9:30 மணிக்காக அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வீட்டு வந்து சேர 12:30 மணி ஆச்சு. ஸோ அதுக்கு மேலே அவ்வளோதான். ஓகே, பாய். இது பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நாங்கள் குளிச்சுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஆட வச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். அந்த கிளிப் தான் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு வேளாங்கண்ணி. பாபா. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். பாய்.